வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.19 பக்கம் 28 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். f of x equal to 2x plus 1 மற்றும் g of x equal to x square minus 2 எனில், அதாவது இது வந்து FOGன்னு இருக்கு இல்லையா, இது வந்து இரண்டு உறுப்புகளின் சேர்ப்பு. சரிங்களா? அப்போ FGயோட சேர்ப்பு தான் FOG மற்றும் g of f of x. அதாவது இது எப்படி எழுதுவாங்கன்னா FOG equal to f of g of x. ஓகேங்களா? அதே தான் g of fன்றதுல இதே தான் g of f of x. புரியுதுங்களா? இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தரவில் கொடுத்துருக்கிறது f of x 2x plus 1 g of x equal to x square minus 2. அதை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ இது இரண்டும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாம். f of g இது எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். f of g of x. புரியுதுங்களா? அப்போது f of g of xங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். g of x equal to இது எழுதிக்கிங்க, சமன்பாடு 1 இது 2. அப்போது இது வந்து 2ன்ற சமன்பாடை பிரதியிடணும். சரிங்களா? 2லிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 g of xன்றதில் x ஸ்கொயர் மைனஸ் 2. சரிங்களா? இப்போது இதோட வடிவத்தை பாருங்கள். இது வந்து f of x மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இது f of xனா இங்கே வந்து முதல் சமன்பாடு. சரிங்களா? அப்போது இதுக்கு வந்து 1லிருந்து, அப்போ இது f of x மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து f of xக்கு என்ன இருக்குது? 2x plus 1. சரிங்களா? அப்போனா 2x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into x ஸ்கொயர் 2x ஸ்கொயர். புரியுதுங்களா? 2 into x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 into minus 2 minus 4. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் 1. இப்போ ஆன்சர் பாருங்கள். 2x ஸ்கொயர் 4 minus 4 plus 1. சரிங்களா? அப்போ 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3. பெரிய நம்பரோட குறியீடு போட்டு 4 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அதனால் மைனஸ் 3. சரிங்களா? இதுதான் வந்து f of g of xக்கான ஆன்சர். புரியுது பாருங்கள். இது வந்து சமன்பாடு ஆன்சரை 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா பாருங்கள். அதாவது FOG இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து f of g of xன்னு எடுத்து எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இதுக்குள்ளே g of xன்னு இருக்கு இல்லையா, இந்த g of xக்கு ஏற்கனவே நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 2. அதை தான் இதுக்குள்ளே எழுதியிருக்கோம். சரிங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 2. ஏன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே x தான் இருக்குது, அதனால் x ஸ்கொயர் மைனஸ் 2. சரிங்களா? அடுத்து இது வந்து f of xன்னு இருக்குது. அப்போது இது ஃபுல்லாக x. கரெக்டாக? இது உள்ளே இருக்கிற எல்லா எண்களுமே xன்னு எடுத்துக்கோங்க. xன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்க கணக்கில் வந்து f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2x plus 1ன்னு வரும்போது இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு தான் நம்ம இதை பிரதியிட்ருக்கோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 2xக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 1 அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணதில் இதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதே தான் வந்து ஏன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா g of fன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ g of f of x எழுத போகிறோம். g of f of x. ஓகேவா?
இப்போ இதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் இருந்து எழுத போகிறோம். ஒன்றிலிருந்து, அதாவது ஒன்றுன்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸை இதுக்குள்ளே பிரதியிட போகிறோம். அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன இருக்குது, 2x + 1ன்னு இருக்குது. சரிங்களா, கணக்கில் கொடுத்தது தான் எழுதுகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து 2x + 1. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த 2x + 1ன்றது ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது x² - 2 கரெக்டுங்களா. இது வந்து ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கு இல்லையா. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கிங்க. ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது x² - 2. சரிங்களா. அப்போது இதில் இருக்கிறது எல்லாமே x²ன்னு எழுதுங்க. இது எல்லாமே எக்ஸு தான் கரெக்டாக. x² - 2 கரெக்டாக, x² - 2. இப்போது இதை பாருங்கள், 2x + 1 2ன்னு வந்திருக்கு இல்லையா. இது வந்து எப்படி இருக்குன்னா a + b ஹோல்2ன்னு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாதிரியே எழுதுங்க. a² + 2ab + b². இதுதான் இதோட வடிவம் இல்லையா. இந்த வடிவத்தை அப்படியே எழுதுங்க. 2x², அதாவது a² + 2 × a. ஏங்கிறது 2x, bங்கிறது 1 கரெக்டாக, ப்ளஸ் b². bங்கிறது 1 1². அதாவது a² + 2ab + b². அதுதான் இது வரைக்கும் எழுதியிருக்கோம். அடுத்தது -2 இருக்குது, அந்த -2 எழுதிக்கிங்க. இப்போ 2x ஹோல்2னா 2² வந்து 4, x², x-க்கு ஸ்கொயரும் x², 2 × 2 x × x, அதுதான் இதுக்கு அர்த்தம். ப்ளஸ் 2 × 1 2. சரிங்களா. அப்போது 2 × 2x 4x ப்ளஸ் 1² 1 -2. இப்போது 4x² + 4x. இப்போ +1 -2, அப்போனா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறியீடை போடணும். சரிங்களா. அப்போது +1 -2னா 2லேருந்து 1 போனால் 1, பெரிய நம்பரோட குறியீடு 2. சரிங்களா. பெரிய நம்பரோட குறியீடு என்னென்னு பாருங்கள், 2 பெரிய நம்பரு, அதோட குறியீடு மைனஸ், அப்போது -1. அப்போது இதுதான் வந்து ஜி ஆஃப் எஃப். சரிங்களா. ஜி ஆஃப் எஃப்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இது சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது 3வது சமன்பாடும் 4வது சமன்பாடும் சரிங்களா சமமாக இருக்கானா இல்லை, கரெக்டாக ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து சமமாக வரல. அதனால் இப்போ அதிலிருந்து இப்போ நம்ம இதை எழுதுகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், இந்த ரெண்டு ஆன்சரும் சமம் இல்லை. சரிங்களா. எனவே இது எழுதிக்கிங்க. எனவே இந்த இது வந்து சமம் இல்லை, இது எழுதிட்டிங்கனாலே இதுதான் ஆன்சர். ஏன்னா அவங்க எஃப்ஓஜி ஜிஓஎஃப் இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச விட இரண்டுமே வந்து சமமாக வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ரெண்டுமே சமமாக வரல. சரிங்களா. இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எஃப்ஓஜி ஜிஓஎஃப் இது வந்து ரெண்டுமே வந்து சேர்ப்பு உறுப்புகள். சரிங்களா. அப்போ அதை வந்து எப்படி எழுதுவோம்னா எஃப் ஆஃப் ஜிஎஃப்எக்ஸ் இப்படி தான் எழுதுவோம். ஜிஓஎஃப்ன்றது ஜி ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ். சரிங்களா. இப்போ இங்கே எங்கே கடைசியாக வருதோ அதில் ஒரு எக்ஸை போட்டுக்கோங்க ப்ராக்கெட் வச்சு. இந்த ஓன்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டை போட்டு எஃப்ஆஃப்எக்ஸ் மாதிரி எழுதுங்க. புரியுதுங்களா. அதே தான் எல்லா இதுக்கும் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் இதுக்கு எஃப்ஓஜிக்கு ஏன்னு போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு பிரதியிட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா. அதே தான் பியில் இருக்கிற ஜிஓஎஃப்க்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இரண்டு ஆன்சரையும் வந்து நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்குறோம் சமமாக இருக்கான்ட்டு. அது சொல்லணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. அப்போ இது வந்து சமம் இல்லைன்றத ப்ரூஃப், அதாவது சமம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. புரியலன்னா எந்த பகுதி புரியலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த பகுதியை உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன். சரிங்களா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.